தூரமோ அவ்வளவு தூரமா நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டார். கடலினுடைய ஆழத்துல கொண்டு போய் நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் போட்டார். அப்படின்னா அதை யார் இனிமேல் எடுத்தும் பார்க்க முடியாது. அவரும் இனி அதை நினைச்சு அதை எடுக்கிறதும் இல்லை. அதுக்கு மாற அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் முன்பு காட்டின அன்பை விட அந்த அன்போட ஆழம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிஜமா இருக்கு. ஆமென். எவிரு அவனுடைய ஒரே ஒரு மகள், 12 வயதான மகள் மரிக்கிற தருவாயில இயேசுவை போய் பார்க்குறாங்க. ஆண்டவரே, நீர் இங்க வந்தீரானா என்னுடைய மகளோட மரண அவஸ்தை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எவிரும் இயேசு இப்படி பேசிட்டு இருக்கும்போது அதற்கு ஊடால ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவருடைய வீட்டில இருந்து வேலைக்காரங்க வராங்க. நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேணாம், உங்களுடைய மகள் மரித்து போனாள் அப்படின்னு சொன்ன உடனேவும் இது எல்லாத்தையும் கேட்ட இயேசு இவருவே, நீ பயப்படாத, நீ திடனாயிரு, உன்னுடைய மகள் ரட்சிக்கப்படுவாள். ஆமேன். அவள் தான் ரட்சிக்கப்படுவார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய ஒரே ஒரு மகள், அவளோட சுகத்துக்காக தான் நான் இங்க வந்தேன், அவளே மரித்து போய்விட்டாள் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் எவிரோட கண்கள்ல எப்படி தண்ணி போயிட்டே இருந்திருக்கும். அந்த கண்ணீரை பார்த்த இயேசு இவர்கிட்ட, நீ பயப்படாத, உன்னுடைய மகள் மரிக்கவில்லை, அவள் நிச்சயமா சுகமடைவாள், அவள் ரட்சிக்கப்படுவாள், அவள் மரித்ததுலேருந்து ஜீவன் பெறுவாள் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை கொடுத்துட்டு எவிருவும் இயேசு, யோவான், ஒரு 5 பேர் மட்டும் அந்த சிறுபெண் மரிச்ச இடத்துக்கு உள்ள போறாங்க. போய்கிட்டு இருந்து எல்லா அழுதவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, நீங்க எல்லாம் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுபெண்ணோட கையை பிடிச்சு, நீ எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவள் எழுந்திருந்தால், அவளுக்குள்ள ஒரு சுகம் வந்துச்சு. மரித்து போனவள் உயிர் பெற்றாள். இயேசுவோட வார்த்தையை பாருங்களேன். மரிச்சிட்டா மனுஷங்க சொல்றது அது வந்து ஒரு சடலம், ஒரு பிணம்தான். அதுவே ஆண்டவர் தொடும்போது ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்குள்ள மீண்டும் ஜீவன் வரும். அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தை குறித்து பிசாசு சொல்ற காரியங்கள்லாம் நடக்குமா? இல்லை, இது உனக்குள்ள மரித்து போயிடுச்சு, இந்த உறுப்பு உனக்குள்ள மரிச்சு போயிடுச்சு அப்படின்னு பிசாசு சொல்ற காரியம் நிச்சயமா நடக்கவே நடக்காது. ஏன்னா இயேசு நமக்குள்ள இருக்கிறதுனால அவரோட ஜீவனை கொண்டு நம்ம பேசும் பொழுது அது மீண்டும் உயிரடையும். இழந்து போன எல்லா காரியத்தையும் நம்ம மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இந்த